இன்றைக்கி இதுதான் பேச போகிறோம். இறைவன் ஏன் இல்லை. இதே காலகட்டத்தில் நான் 4 வருஷமாக வீடியோவில் டிவிக்கே போடுவேன். அந்த அதே பேரில் விஜய் கட்சி ஆரம்பித்த இந்த காலத்தில் என்ன அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் ஒரு அலசும். சில பேர் சொல்லுவாங்க, செத்தவங்க திரும்ப சொல்லியிருக்காங்களா, நரகம் சொர்க்கம் இருக்குது, நான் அனுபவித்தேன். செத்த ஆவி கூட திரும்ப சொன்னதில்லை. அப்படி ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அப்போ செத்தவன் சொல்கிறது இருக்கட்டும், உயிரோட உள்ளவன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வலி வலிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வலியை காட்ட முடியுமா? இப்போ பிள்ளைக்கு அந்த கரண்ட் இருக்குல்ல, அந்த கரண்ட் சாக்கு கூட அது பிள்ளைங்க தொட முயற்சி பண்ணோம். ஆனால் நம்ம எவ்வளோ தடுப்போம் கரண்ட் சாக்கு அடிக்கணும். அந்த பிள்ளைங்க ஒரு தடவை அதை பார்த்துட்டாங்கன்னா அந்த கரண்ட் சாக்கு தான் இதான்னு அதுக்கப்புறம் கிட்ட போக மாட்டாங்க. அதே மாதிரி நெருப்பு, இப்படி ஒவ்வொரு வலிக்கும் ஒரு உணர்வு இருக்குது. அது அவங்க அனுபவிக்கும் போது தான் தெரியும். அப்படி உயிரோடு உள்ள ஒரு மனிதனே அந்த வலியை காட்ட முடியாதப்ப செத்தவன் அந்த நரக வேதனையை சொன்னால் எப்படி புரிய போகுது? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எனக்கு கூட தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கையெல்லாம் கரண்ட் அடிச்சிச்சு, கரண்ட் மாதிரி. அப்போ நான் அப்படியே விட்டுட்டேன். 10 நாளில் அப்படியே சரியாகவும் ஆயிடுச்சு. இப்போ அது மறுபடியும் ஆகுது. நானும் அது போயிடும் பார்த்தா 3 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்குலாம் டாக்டருக்குலாம் ஒன்றும் புரியல. அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, நரம்பு டாக்டர்கிட்ட போ அப்படின்னு. நரம்பு டாக்டர் போனதுக்கப்புறம் தான் அவர் கழுத்தில் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பின்னாடி டிஸ்க்கு கொஞ்சம் வெளியே வந்திருக்கு. நான் அதிகமாக குனிஞ்சிக்கிட்டே அப்படி எழுதுவேன், ட்ரைவ் பண்ணுவோம், குனியும்போது இங்கே ஏதோ இது ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ இந்த பெல்ட்டு தான் போட்டுக்கிட்டு நம்ம பொழப்பு ஓடுது. அப்புறம் இன்னொன்று, இது ஆள்னா ஆப்ரேஷன் கூட பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த கரண்ட் அடிக்கிறத சில பேருக்கு புரியல. இப்போ இது யாருக்காவது நான் சொல்லும் போது சிரிக்கிறாங்க, என்ன கரண்ட் அடிக்குது, வலிக்குன்னு தானே செய்யும் அப்படின்னு. எனக்கு வலி தெரியல, அப்படியே கரண்ட் அடிக்குது. சம்டைம் நானே என்ன யோசிப்பேன், நம்ம ஒயரை வச்சு பார்க்கலாமா லைட் எரியுதான்னு. அந்த அளவுக்கு அடிக்கும். ஆனால் இதை காட்ட முடியாது. நான் சொல்கிறது அதான், இந்த உலகத்தில் இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. நம்ம மரணத்துக்கு அப்புறமா வரணுன்றதில்ல. நம்ம இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும், அனைத்து மனிதர்களும் எல்லாமே புதுசாலாம் வரல. ஒரு இறையில் வந்துருச்சு, ஒரே இறையில் எல்லாமே வந்துருச்சு. அது ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபில்டர் ஆகி ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி நீங்கள் கடல் தண்ணி பார்க்குறீங்களா, கடல் நீர், அது ஆரம்பத்தில் மண் மாதிரி இருந்துச்சு. அதாவது டீசல் மாதிரி அப்படியே மண்ணாக இருந்துச்சு. இப்போ டீசல் குரூட் ஆயில் எடுத்து எப்படி அந்த ஃபில்டர் பண்ணி பெட்ரோலில் அது பிரிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. இயற்கையே அது அப்படியே பிரிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. எல்லாமே நம்ம உணரக்கூடிய ஒரு மனிதனுக்காக தான் இது எல்லாமே நடந்துச்சு. இந்த மொத்த பிரபஞ்சமும் நமக்காக தான் வேலை செய்யுது. அதனால தான் நம்ம ஸ்பெஷல். அது ரொம்ப ஸ்பெஷலு. எங்கே இறைவன்ட்டு ஆரம்பித்த கதை இருக்கோ அதே தான் நான். நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க உணர்வுகளோடு தான். இன்னொன்று, நம்ம அப்படி அந்த வகையில் பார்க்க போகும்போது நம்ம ஏற்கனவே நரகத்தை அனுபவிச்சுட்டு தான் இப்போ வந்திருக்கோம் இந்த நரகத்தை தப்பிக்கிறதுக்காக. ஆனால் நம்மளுக்கு அது தெரியாது. ஏன்னா நம்மளுடைய தாய் தகப்பனே நம்மளால் சொல்ல முடியாது இதுதான் அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி உள்ளலாம், ஏன்னா இந்த பிறப்பு எடுத்த பிறகு எல்லாமே போயிடும் ஞாபகம். ஏன்னா மற்ற விஷயங்களில் இங்கே நம்பணுன்றதுக்காக, அது நம்பணுன்றதை விட அவங்க தெரிய வைக்கிறாங்க. இப்போ அதை வச்சு தான் நான் தொடர்ந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையில் சொல்கிறேன், தமிழ் மக்கள்லாம் பெருமைப்படணும். என்ன மாதிரி ஒரு ஆள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறது. இந்த டிக்டாக் வீடியோவில் நான் தான் டிஃப்ரெண்ட்டான வீடியோ போட்டுட்ருக்கேன், பாருங்கள். இப்போ இது நல்லா பாருங்கள். இதில் நான் ஆரம்பத்தில் இப்படி தான் வீடியோ பண்ணேன். இதாவது இறை நிறை மாம் டேடு, சரிங்களா? 2 மாம், நம்மளுக்கு 2 டேட் இருக்காங்க மறுமையில். அவங்க கலந்து ஒன்றாயிட்டாங்க. அதனால் எந்த சக்தி எதுன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கலவையாயிடுச்சு, சரிங்களா? அதுதான் நம்ம புரிய வைக்க போகிறேன். அப்புறம் நம்மளை பெற்ற அம்மா அப்பா, சரிங்களா? அதனால தான் இந்த இதெல்லாம் நான் அதிகமாக போடுவேன். டிவி அது மாதிரி போட்டு இதெல்லாம் நான் போடுவேன். இந்த டிவி கீழேருந்து மேலே போடுறேன்னா பூமி எப்படி சுற்றுதோ அதை மாதிரி கீழ் மேலாம் கிடையாது, ஒரு நடுத்தரதுலேருந்து. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், ஒரு ஆலயம் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா சிவலிங்கம். இது இப்படி பார்த்தோன்னா அந்த இது திரும்பினா அது மாம் டேடு.
அந்த ஒரு அடையாளத்தில் வந்துடும். அப்புறம் திருத்தமிழ் வாரிஸ் எம்மை அறிந்து தம்மை அறிவோம், தமிழ்சாரின் வெளிச்சம், திருத்தமிழ் வாரிஸ் வெளிச்சம். அப்படியே இருந்தால் இப்போ வந்து இந்த காலம் வந்து என்ன காலம்னா, 10ஆம், இந்த 10ஆம் என்றது இல்லை என்ற ஒன்று இறைவன் கீழ், ஓம் கல்கி அவதாரம். சரிங்களா? இந்த 10ஆம் கல்கி அவதாரம் என்பது நீங்கள் ஆடியோ வீடியோ, இப்போ நான் ஆடியோ வீடியோவில் தான் வந்துட்டு இருக்கேன். சரி, அவதார் ரஹமத்துல்லா தமிழ் சார். ஸோ நான் இந்த அவதாரம் எடுத்ததுனால தமிழ் சார்னு பேர் வச்சுட்டேன். இந்த அவதார்னா நான் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் அவதாரம். அது வந்து அப்புறமா உங்களுக்கு போக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இதில் என்னன்னா, இந்த ஒன்று வந்து தமிழில் வந்து முத வந்த ஒன்று வந்து இப்படி தான் இருக்கும். இது அக்கனாவை இருந்தது, அதே மாதிரி முதல் எழுத்து இந்த அக்கன்னா. அப்படியே இறை இல்லை, இது வந்து பிரபஞ்சம். இதை புரிஞ்சுங்க. இப்போ இது தமிழ்நாடு, இந்த இது நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சமத்துவம் என்ற கொள்கையில் வாரிசு வெற்றி கழகம், யூத் வாரிசு விஜய்க்காக போராடிருக்க இந்த காலகட்டத்தில் நான் வந்து தனியாக, ஆனால் அதனால தான் நான் கீழே போட்டிருக்கேன். கீழேன்னா என்னை யாரும் தெரியாது, தலைக்கீழே இருக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல மேலே வரணும். இதுதான் என்னுடைய முயற்சி. கடவுள் கோகுல் இல்லை அல்லா, மாம் டேட் வாரிசு வர்சஸ் ஜீத். விஜய்னா வெற்றி, இதுவும் வெற்றி தான். அஜித், சரிங்களா? வர்சஸ் ஜீத். இது ஜெயிக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். அவர் தமிழ்நாட்டை ஜெயிக்கணும்னு அவர் போராடிட்டு இருக்கிறாரு. ஆனால் இது ஒரே காலகட்டத்தில் இதுதான் கல்கி காலம். கல்கி அவதார் என்பது ஆடியோ வீடியோ. இதெல்லாம் ஆடியோ வீடியோன்னு அந்த காலத்தில் சொன்னால் புரிஞ்சிருக்காது. ஸோ இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் இறைவன் வந்து பேசும் மொழி வந்து உணர்வு, அதாவது உணர்வு மொழியில் தான் இறைவன் பேசுனாங்க. ஆனால் மாம் டேடி வந்து நம்மக்கிட்ட அந்த உணர்வு மொழியை வெளியே முத கொண்டு வரும்போது, அப்புறம் அதுதானே கொண்டு வருவாங்க. என்ன இறைவன்கிட்ட பேசுகிறாங்களோ அதுதானே மனசுக்குள்ளே தானே வெளியே கொண்டு வருவாங்க. அப்போ அந்த முதல் மொழி தமிழ். ஏன்னா அது தமிழிலிருந்து கொண்டு வந்ததுனால தமிழ். அப்போ வந்து ஏன் நீ தமிழ் போட வேண்டியதானே, நீங்கள் மீயும் வந்து பிரிக்க முடியாது. அது எப்படி தான் சைலன்ஸில் வந்துடும். அது தமிழ், அப்படி தான் ஆயிடுச்சு தமிழ்னு. அது தமிழ் தான் தமிழ் மொழி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த தமிழ் மொழிக்கும் இந்த ஆயுத எழுத்து அக்கனாக்கும் நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள், சரியான விடை கிடைக்காது. இது பூமி சூரியன் சந்திரன். ஆனால் இதை மெய்யம் கொண்டு தான் எல்லாமே அப்படியே பிரியும் பிரபஞ்சம். அந்த இதில் தான் இது அர்த்தம் வரும். சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ முத இறைவன் மட்டும்தான் இருந்தானா இல்லையா? அப்படி இல்லை, இருந்தும் இல்லாமல் அமைதி. அதாவது இருக்கானா இல்லையான்ற இருந்தும் இருந்தான். அப்போ இறைவனுக்குள்ளே தோணும் நம்ம இருந்தும் இல்லாத மாதிரி அமைதியாக இருக்கிறோமே. நமக்குள்ளே ஒன்று உருவாகி நம்ம இருக்கிறோன்றத சொன்னால் எப்படி இருக்கணும்? இறைவன் நினச்ச வேகத்திலே இறைவன் உருவாயிடுச்சு. ஏன்னா இறைவன் நினைக்கிற அந்த நொடியே எல்லாம் நடந்துடும். அப்படி உருவானது தான் பிக் பாஸ், ஆண் பெண். சரிங்களா? இதுதான் நீங்கள் இதுக்கு இல்லைன்னா கதை நினச்சின்னா இந்த ஆப்பிள் கதைலாம் சொல்லுவாங்க, அந்த கதையை நீங்கள் இப்போத்துக்கு கற்பனை பண்ணிங்க. இது ஒரு கதை, அதே சாயலில் தான் அந்த கதை வச்சுங்க. அந்த காலத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டது சொன்னாங்க. அந்த கதையை நான் அப்புறமா வீடியோவில் சொல்கிறேன், இப்போ டைம் இல்லை. பிக் பாஸ் இப்போ இது உருவான உடனே அடடா உருவாயிடுச்சே, இதை நம்ம அடக்கணுமே அப்படின்னு படைக்கப்பட்ட இன்னொரு இதுதான் படைக்கப்பட்ட, அதாவது உருவானதை அடக்க படைக்க, இது படைக்கப்பட்டது. அறிவு உயிர், இது உயிர் அறிவு, ஆண் பெண், அதாவது உயிரும் அறிவு. இப்போ இது ரெண்டும் கலந்துருச்சு. இப்படி கலந்து தான் இறைவன் வந்து இறைத்து விட்டான். அப்போ வந்து இந்த உயிர் சொன்னது உருவானது, நீ நடுவில் வரக்கூடாது, நீ ஆரம்பத்தில் இல்லைன்ற இடத்துல இருந்தாலும் அதே மாதிரி இல்லாமலே தான் நீ இருக்கணும். நீ இல்லைன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இது வந்து முன்னாடி தொடரும். அப்போ இது நம்மனால தான் நடந்தது அப்படின்றதுக்காக இவங்க இல்லை என்ற இறைவனத்தில் மன்னிப்பு கேட்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறாங்க, பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் தான் உருவானவன், நான் உருவானவன் அப்படின்னா என்னை யாரும் படைக்கலை, நான் பெரியவன்ற மாதிரி ஒரு இன்ஃபினிட் கதை போயிட்டு இருக்குது. அந்த இன்ஃபினிட் தான் இங்கே நான் போட்டிருக்கேன். இறைவன்
கடவுளை கட